வணக்கம். இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, CSSல உள்ள ஃப்ளெக்ஸ்பாக்ஸ பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து ஏன் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் வந்துச்சு? ஃப்ளெக்ஸ்பாக்ஸ்க்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்றத ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்துருவோம். பிஃபோர் வந்து அதாவது ஃப்ளெக்ஸ்பாக்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, 4 லேஅவுட் மாடல் இருந்துச்சு. அதாவது வந்து பிளாக்கு, இன்லைன், டேபிள், பொசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் வந்தோன தான் ஈஸியா ரெஸ்பான்சிவா நமக்கு லேஅவுட் ஸ்ட்ரக்சர் வந்து வைக்க முடியும். அதாவது ஃப்ளோட்டு, பொசிஷன்ஸ் இது எல்லாம் இல்லாமலே நம்மளால வந்து CSS ஃப்ளெக்ஸ்பாக்ஸ்லயே வந்து நம்மளால ரெஸ்பான்சிவா மேக் பண்ண முடியும்ன்றதுனால தான் வந்து ஃப்ளெக்ஸ்பாக்ஸ் வந்து உருவானுச்சு. ஸோ ஓகே. இப்ப நம்ம வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் பத்தி இன்னைக்கு வீடியோல பார்த்துருவோம். நாளைக்கு வீடியோல ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ பத்தி பார்த்துருவோம். ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்லயே வந்து 6 இருக்கு. 6 ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. ஸோ என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன், ஃப்ளெக்ஸ் ராப், ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ, ஜஸ்டிஃபை கன்டென்ட், அலைன் ஐட்டம்ஸ், அலைன் கன்டென்ட் இது எல்லாமே வந்து இருக்கு. ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர். நம்ம எப்படி ஒரு கண்டெய்னர் வந்து ஃப்ளெக்ஸ்ல வந்து வைக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருவோம். நான் இங்க என்ன பண்றேன்னா, ஒரு div டேக் ஒண்ணு போட்டுக்கிறேன். அப்புறம் வந்துட்டு உள்ள வந்து சும்மா நான் வந்து div1, div2ன்னு ஒரு 2 div டேக் வந்து எக்ஸ்ட்ராவா வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டு இங்க வந்து 1க்கு பதிலா 2ன்னு மாத்திர்றேன். ஸோ இப்போ ப்ரௌசர்ல என்ன 2வதுன்றத போய் பார்த்துருவோம். ரெஃப்ரெஷ் பண்றேன். CodeWithAswin வந்துருச்சு. 1, 2 இது 2மே வந்து வந்துருச்சு நான் குடுத்த மாரி. இப்போ ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த div மேல பேரண்ட் divக்கு வந்து நான் வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் தானே வைக்க போறேன்னு சொன்னேன். ஸோ வந்துட்டு நான் வந்து கண்டெய்னர் அப்படின்றத வந்து வச்சுக்கிறேன். இன்னும் ஈஸியா புரியணுன்றதுக்காக நேமே வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்ன்ற மாரி மாத்திர்றேன். ஸோ ஓகே. இப்ப இங்க இந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் நான் வந்து போட்டேன் இந்த கிளாஸ்ல. நம்ம இப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஸ்டைல் எழுத போயிடணும். ஓகே. நான் இப்ப ஹெட்டுக்குள்ள போயிட்டு ஸ்டைல் டேக் ஒண்ணு போட்டுக்கிறேன். போட்டுட்டு நான் வந்து கிளாஸ்ல எழுதியிருக்கிறதுனால டாட் ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்ன்றத போட்டேன். ஸோ போட்டுட்டு நான் இங்க வந்து டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ்ன்றது குடுத்துடுறேன். குடுத்துட்டு இப்போ ப்ரௌசர்ல என்ன 2வதுன்றத போய் ஃபர்ஸ்ட் போய் பார்த்துருவோம். இப்போ 1ம் 2ம் பக்கத்து பக்கத்துல வந்துருச்சு. இப்ப நான் 12ன்ற மாரி இருக்கும். பட் ஆனா அது கிடையாது. நான் வந்து பேக்கிரவுண்ட் கலர் அதெல்லாம் வைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாவே புரியும். பட் டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் குடுத்தோம்னா பக்கத்து பக்கத்துல வந்து வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக்கிரவுண்ட் கலர் வந்து குடுத்துருவோம். பேக்கிரவுண்ட் கலர் வந்து நம்ம இன்னைக்கு வேணா கோரல் குடுப்போம். ஸோ இல்ல சாக்லேட் குடுப்போம். ஸோ சாக்லேட் வந்து புதுசா இருக்கு. ஸோ சாக்லேட் கலர் குடுத்துருவோம். இப்போ ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த மொத்த டிவ்வுக்கும் வந்து பேக்கிரவுண்ட் கலர் வந்து அப்ளை ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர உள்ள போட்டு, அதுல உள்ள டிவ்வ வந்து நான் வந்து செலக்ட் பண்றேன். இங்க நான் 1, 2ன்னு குடுத்திருந்தேன்ல. இந்த 1, 2 இருக்குல்ல. அந்த டிவ்வ வந்து நான் இங்க வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அதுக்குள்ள உள்ள டிவ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இதுக்கு வந்து ஒரு பேக்கிரவுண்ட் கலர் வந்து வைக்கிறேன். ஸோ வந்துட்டு என்ன வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம நேம் குடுத்துட்டே இருக்கனால, நான் சும்மா F1, F1, F1 இந்த ஒரு ஒயிட் கலர் வந்து குடுக்குறேன். ஸோ இது வந்து ஒயிட் கிடையாது. கொஞ்சம் அந்த பவுடர் ஒயிட் அந்த மாரி சொல்லுவாங்கல்ல. பவுடர் ப்ளூ அந்த மாரி ஒரு உண்டான ஒரு கலர் இது. ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து மார்ஜின் வந்து ஒரு குடுத்துருவோம் 10 பிஎக்ஸ். ஸோ குடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து பேடிங் குடுத்துருவோம். பேடிங்கும் ஒரு 20 பிஎக்ஸ் நான் வந்து குடுத்துடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் சைஸ் குடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 30 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்ப இத மட்டும் குடுத்துட்டு ப்ரௌசர்ல என்ன ரெண்டர் ஆயிருக்குன்றத போய் பார்த்துருவோம். இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். கிளியரா பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ 1, 2ன்றது தனித்தனியா செப்பரேட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து ஃப்ளெக்ஸுக்கு உண்டான அட்வான்டேஜ். இதுதான் வந்து ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்ப நம்ம வந்து 6 ப்ராப்பர்ட்டி சொன்னோம். ஒண்ணு ஒண்ணா வந்து பார்க்க ஆரம்பிச்சுருவோம். ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் பத்தி பார்க்க ஆரம்பிச்சுருவோம். எந்த டைரக்ஷன்ல வந்து கண்டெய்னர ஃப்ளெக்ஸை அதாவது வந்து ஐட்டம்ஸ வந்து ஸ்டாக் பண்றதுன்றது வந்து டிசைட் பண்றது தான் வந்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன்றது நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது நமக்கு எந்த டைரக்ஷன்ல வேணுமோ அந்த மாரி அப்படின்றது தான். இப்போ வந்துட்டு நான் இங்க என்ன பண்றேன்னா, அதே தான். ஸோ நான் இங்க மட்டும் வந்துட்டு ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் வந்து இப்போ வந்து ரோல இருக்கு. நீங்க கிளியரா பார்த்தாலே தெரியும். நான் இங்க காலம் குடுத்துட்டேன். பட் ஆனா கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ போய் ப்ரௌசர்ல பார்த்தோம்னா, இது வந்து ரோல தான் இருக்கு. இப்ப இது எனக்கு காலமா வேணும் அப்படின்னா, இப்ப நான் அத காலமா வந்து மாத்திடுறேன். மாத்திட்டு, இங்க நான் வந்து வித் வந்து குடுக்குறேன். ஸோ வித் குடுக்காம விட்டீங்கன்னா வந்து என்னன்றது தெரியாம போயிடும். ஸோ வித் குடுக்குறேன். அதே மாரி வந்துட்டு டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பண்ணிக்கிறேன். ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் உண்டான லைன் ஹைட் வந்து நான் ஒரு 15 பிஎக்ஸ் இல்ல 75 பிஎக்ஸ் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த ஹைட் வச்சுக்கலாம். ஸோ ஓகே. இப்போ ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் வந்து 1, 2ன்றது இப்போ காலம் வைஸ்ல வந்துருச்சு. ஸோ காலம் தான் பை டிஃபால்ட்டா இருக்கும். நம்ம டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னாலே அது காலம்ல தான் அலைன் ஆகி இருக்கும். ஸோ வந்து காலம் ப்ராப்பர்ட்டி தான் வந்து டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி. இதுல வந்து காலம்ல வந்து இப்படி தான் இருக்கணும்ன்றது கிடையாது. இப்ப நம்ம இங்க வந்து இந்த 2ம் 1ம் எனக்கு ஃபர்ஸ்ட் 2 வரணும், அப்புறம் 1 வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம போயிட்டு இங்க போய் கோட்ல போய் மாத்தணும்ன்ற அவசியம் கிடையாது. இங்கேயே போயிட்டு நான் இந்த இடத்துல போயிட்டு காலம் ரிவர்ஸ்ன்னு குடுக்கலாம். காலம் ரிவர்ஸ்ன்னு குடுத்துட்டேன்னா, இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பாருங்க 2, 1ன்ற மாரி வந்துருச்சு. ஸோ இது வந்து ரிவர்சல்.
நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுலயே வந்து காலம் ரிவர்ஸ்க்கு பதிலா நம்ம இப்ப வந்து ரோ போட்டுருவோம். ரோ போட்டு இப்ப நான் போய் ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, மறுபடியும் பழைய நிலைமைக்கே வந்து வந்துருச்சு. அந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ் போட்டா என்ன வருமோ, ஸோ வந்து ரோல வந்து வந்துருச்சு. இப்ப நான் நெக்ஸ்ட் வந்து ரோ ரிவர்ஸ் குடுக்குறேன். ஸோ இதையும் வந்து நான் ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ரோலயும் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2 வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து 1 வந்துருச்சு. நான் வந்து காலம் வந்து உங்களுக்கு நான் வந்து பை டிஃபால்ட்ன்னு சொன்னேன். அது எப்படின்னா, நீங்க டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் குடுக்காம இருந்தீங்கன்னா, காலம் வந்து பை டிஃபால்ட். ஸோ டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் குடுத்து ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன்ல வந்து ரோ குடுத்தீங்கன்னா, ரோ தான் வந்து டிஃபால்ட். ஸோ அந்த இதுல வந்து கரெக்ட்டா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, ஃப்ளெக்ஸ் ராப்ப பத்தி தான் வந்து பார்க்க போறோம். ஒரு கன்டென்ட் வந்து ராப் ஆகணுமா, வேணாமான்றத டிசைட் பண்றது பேர் தான் வந்து ஃப்ளெக்ஸ் ராப்ன்னு நம்ம வந்து சொல்லுவோம். நான் அதே கோடே வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஜஸ்ட் வந்து ஃப்ளெக்ஸ் ராப் வந்து ராப்ன்றது வந்து நான் குடுத்துடுறேன். இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்க 1, 2 தான் இருக்கு. ஸோ இதுல வச்சு குடுத்தோம்னா நமக்கு வந்து அது தெரியாது. ஸோ நான் இத காப்பி பண்ணி ஒரு நெறைய டைம்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு நான் இங்க 1, 2, 1, 2ன்னு குடுத்திருந்ததுனால அதுலயும் பெருசா டிஃபரன்ஸ் தெரியாது. ஸோ நம்ம வந்துட்டு இங்க வந்து 3, 4 ஒரு 5, 6, 7 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ 5 இப்ப நான் வந்து ஒரு 6 அப்புறம் வந்து 7 வந்து வச்சுக்கிறேன். ஸோ மத்த எல்லாத்தையும் மத்த டிவ்லாம் நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். நமக்கு வேணும்னா எக்ஸ்ட்ராவா நம்ம அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு அத கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. இப்போ போய் ப்ரௌசர்ல என்ன 2வதுன்றத ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்களா 1 டூ 7 வரைக்கும் வந்துருச்சு. ஸோ எனக்கு இன்னும் ஒரு ஒரு இது வந்து போட்டா ஈஸியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். 8 வந்து போட்டேன், 9 போட்டேன். இன்னொரு ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம். 10 11 வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ 11 வரைக்கும் வச்சுட்டு, நான் இங்க வந்து மறுபடியும் வந்து இதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ ப்ரௌசர்ல என்ன 2வதுன்றத போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துடலாம். இப்ப பார்த்தீங்களா, நான் ஃப்ளெக்ஸ் ராப்ன்னு குடுத்ததுனால, அந்த கன்டென்ட் அதோட முடிஞ்சு, அடுத்ததுல வந்து ராப் ஆயி வருது. இந்த இது வந்து உங்களுக்கு தெரியலாம். இப்ப பேடிங் வந்து 20 பிஎக்ஸ் வந்து நான் கமெண்ட் பண்ணியிருந்ததுனால வந்துட்டு, உங்களுக்கு அந்த இது வந்து அவுட்டர்ல வந்து தெரியுது. ஸோ, இப்ப நான் இது குடுத்ததுனால நல்லாவே கிளியரா தெரியுது. இப்ப நான் வந்து ராப் குடுத்துருக்கேன். சரி, இப்ப நோ ராப் குடுத்தா என்ன ஆகும்? இதுதான் வந்து டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி. இப்ப நோ ராப் குடுத்தா என்ன ஆகும்ன்றத ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருவோம். இப்ப பார்த்தீங்களா, அடுத்தது அதாவது வந்து எவ்வளோ குடுக்குறோமோ அதுக்கேத்த மாரி போய்க்கிட்டே இருக்கும். ராப் பண்ணணும்னா ஒரு எண்ட் வரைக்கும் போயிட்டு, அதுக்கப்புறம் பிரேக் ஆகி வர்றது தான் வந்து அந்த ராப்ன்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இந்த நோ ராப் குடுத்ததுனால அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. இதுலயே வந்து ராப் ரிவர்ஸ்ன்னு இருக்கு. ஸோ ராப் ரிவர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ என்ன ஆகும்னா, அந்த கன்டென்ட் வந்து ரிவர்ஸ்ல வரும். 11 எந்த என்ன ஆர்டர்ல இருக்கோ நம்ம 11 வரைக்கும் முடிச்சிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இதுல உள்ளது ரிவர்ஸ் ஆகி வரும். இதுதான் வந்து ஃப்ளெக்ஸ் ராப். இப்ப நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ பத்தி பார்ப்போம். ஃப்ளெக்ஸ் ஃப்ளோனா ஒண்ணுமே இல்லங்க. ஃப்ளெக்ஸ் டைரக்ஷனையும் ஃப்ளெக்ஸ் ராப்போட ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி தான் வந்து ஃப்ளெக்ஸ் ஃப்ளோ. நெக்ஸ்ட் வந்து ஜஸ்டிஃபை கன்டென்ட்னா என்னன்னு பார்ப்போம். ஜஸ்டிஃபை கன்டென்ட் ரொம்பவே முக்கியமானது. நெறைய இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ வந்து அலைன் பண்றது, அதாவது வந்து ஹாரிசான்டலா அலைன் பண்றதுக்கு வந்து ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து வெர்டிகலா அலைன் பண்றதுக்கு என்னன்றது அலைன் ஐட்டம்ஸ் வச்சு பண்ணுவோம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஜஸ்டிஃபை கன்டென்ட்ட வந்து சொல்லிடுறேன். ஹாரிசான்டலா எப்படி அலைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இவ்ளோ கோடு தேவையில்லன்னு நெனைக்கிறேன். நான் மறுபடியும் வந்துட்டு ஒரு 3 வரைக்கும் வச்சுக்கிறேன். மத்தது வந்து எனக்கு வேணான்றத கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ எனக்கு இங்க மறுபடியும் வந்துட்டு இங்க ஃப்ளெக்ஸ் ராப்ப தூக்கிடுறேன். ஃப்ளெக்ஸ் ராப்ப தூக்கிட்டு நான் என்ன பண்றேன், ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சென்டர்ல வச்சு பார்த்துருவோம். சென்டர்ல வந்து வச்சுடுறேன். நெறையா குடுத்தேன். ஏன் நெறையா குடுக்கல அப்டின்னா, அது பாட்டுக்கு போய்க்கிட்டே இருக்குன்றதுனால வந்துட்டு நெறையா குடுக்காம ஜஸ்டிஃபை கன்டென்ட் சென்டர் குடுக்குறேன். ஸோ இப்போ வந்து ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். இந்த கன்டென்ட் பார்த்தீங்களா, பை டிஃபால்ட்டா வந்து எண்ட்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்லேருந்து அதாவது இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப நான் சென்டர் குடுத்ததுனால சென்டர்லேருந்து வந்துருச்சு. ஸோ அடுத்து நம்ம டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டிய பார்த்துருவோம். அப்பதான் வந்து இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம் தெரியும். நான் ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் குடுக்குறேன். இப்போ ப்ரௌசர்ல போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஸ்டார்ட்டிங்ல வந்துருச்சா? நான் டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னேன். இத நான் கமெண்ட்டும் பண்ணிடுறேன். மறுபடியும் போய் ப்ரௌசர்ல ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப பார்த்தீங்களா, அதே இதுல தான் இருக்கு. இப்ப இதுலேருந்து இதே மாரி வந்து இதுல வந்து ஃப்ளெக்ஸ் எண்ட் இருக்கு. ஃப்ளெக்ஸ் எண்டுன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. எண்ட்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப இந்த இடத்துலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் வந்து நெறைய இடத்துல வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் அரவுண்ட் அண்ட் ஸ்பேஸ் பிட்வீன்னு ஒரு இது இருக்கு. ஸ்பேஸ் பிட்வீன் குடுக்குறேன். ஸ்பேஸ் பிட்வீன்னா என்னன்னா, இப்ப இந்த கன்டென்ட் வந்து 1 இதுக்கு நடுவுல உண்டான ஸ்பேஸ் இருக்குல்ல, 1க்கும் 2க்கும் நடுவுல உண்டான ஸ்பேஸ் தான் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் சொல்லுவோம். அதே மாரி 2க்கும் 3க்கும் உண்டான இத வந்து நம்ம ஸ்பேஸ் பிட்வீன்னு சொல்லுவோம். இப்ப இதே வந்து ஸ்பேஸ் அரவுண்டுன்றது பார்த்தீங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப இங்கேயும் வந்து ஸ்பேஸ் இருக்கும். பட் அத சுத்தி அதாவது இந்த 1க்கு நடுவுல இந்த இந்த 1க்கு லெஃப்ட் சைட்ல உள்ள ஸ்பேஸும், இந்த 3க்கு லெஃப்ட் சைட்ல உள்ள ஸ்பேஸும் இருக்குல்ல. இதுதான் வந்து நம்ம ஸ்பேஸ் அரவுண்டுன்றது சொல்லுவோம். ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி ஃப்ளெக்ஸ்ல. நெறைய இடத்துல வந்து டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் ஜஸ்டிஃபை கன்டென்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் வந்து அலைன் ஐட்டம்ஸ் பத்தி பார்ப்போம். நம்ம இப்ப ஹாரிசான்டலா எப்படி அலைன் பண்றதுன்றத பார்த்தாச்சு. இப்ப நம்ம வெர்டிகலா எப்படி அலைன் பண்றதுன்றது நமக்கு தெரியணும்ல. ஸோ என்ன பண்ணலாம் அப்டின்னா, நான் இங்க வந்து சேம் அதே மாரி டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் வச்சுக்கிறேன். இங்க ஜஸ்டிஃபை கன்டென்ட்ட கமெண்ட் பண்ணிடுறேன்.
கமெண்ட் பண்ணிட்டு அலைன் ஐட்டம்ஸ் வந்து நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சென்டர் குடுத்துடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து ஒரு ஹைட் ப்ராப்பர்ட்டி வந்து குடுக்குறேன். ஹைட் வந்து ஒரு 200 பிஎக்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இதுக்கு வந்து நான் வந்து ஒரு பேக்கிரவுண்ட் கலர் ஒண்ணு வச்சுக்கிறேன். பேக்கிரவுண்ட் கலர் என்ன ஒரு ப்ளூ வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இது போட்டிருக்கிறதுனால வந்து சாக்லேட் கலர் போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து ப்ளூன்றது வச்சுக்கலாம். இல்ல சாக்லேட் கலரே கூட இருக்கலாம். ஸோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சாக்லேட் கலரே இருக்கட்டும் நமக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நான் அந்த ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர் இந்த டிவ்ல போட்டிருக்கேன்ல, இந்த டிவ்ல உள்ள கோட் வந்து பேக்கிரவுண்ட் கலர் மார்ஜின் ஓகே. இது வந்து அப்படியே இருக்கட்டும். இப்ப ப்ரௌசர்ல என்ன 2வதுன்றத போய் பார்த்துடலாம். இப்ப நான் அலைன் ஐட்டம் சென்டர் குடுத்தோனே என்ன சொன்னேன், வெர்டிகலா வந்து அலைன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீங்க நல்லாவே உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் அந்த ஹைட் அதுக்கு தான் குடுத்தேன். இங்கேயும் இங்கேயும் உண்டான ஸ்பேஸ் பாருங்க. ஈக்குவல் அந்த 2க்கு மேலேயும் 2க்கு கீழயும் உண்டான ஸ்பேஸ் வந்து ஈக்குவலா இருக்கும். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து சென்டரா அலைன் ஐட்டம்ஸ் வந்து சென்டர் குடுக்குறப்போ வந்து நடக்கும். வெர்டிகலா வந்து சென்டரா இருக்கும். இதே வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் குடுக்கலாம். இதுலயே வந்து அந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இருக்கு. ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட், ஃப்ளெக்ஸ் எண்ட்லாம் இருக்கு. ஸோ இப்ப நான் வந்து இப்ப ப்ரௌசர்ல போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இது வந்து ஸ்டார்ட்டிங்ல ஆயிடுச்சு. ஸோ சேம் வைஸ் வந்து இப்ப ஃப்ளெக்ஸ் எண்ட் வந்து குடுத்து பார்த்துடலாம். எண்டுனா உங்களுக்கே நல்லாவே தெரியும். எண்ட்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த மாரி நம்ம வந்து கோட்ல போயிட்டு இத வந்து இங்க வைக்கணும். இப்ப நெறைய இடத்துல நம்ம என்ன பார்த்துருப்போம்னா, இந்த ஃப்ளோட்லலாம் பார்க்கும்போது பாட்டம் ஆஃப் 0 இதெல்லாம் வச்சு பண்ணணும். இதுல வந்து டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ்ல வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸி. ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட், ஃப்ளெக்ஸ் எண்ட் இந்த மாரி ஈஸியா குடுத்துட்டு போயிடலாம். நான் அதுக்கு வந்து ஒரு ஃப்ளோட் போட்டு, பாட்டம் ஆஃப் 0 போட்டு, அதுக்கு ஒரு கண்டெய்னர், ரிலேட்டிவ், பொசிஷன் ரிலேட்டிவ் போட்டு, இது எல்லாமே வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு, நம்ம டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் வந்து போட்டு ஈஸியாவே அத பண்ணிடலாம். ஸோ ஓகே. அலைன் ஐட்டம்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அலைன் கன்டென்ட்ட பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அலைன் கன்டென்ட்னா வேற ஒண்ணுமே இல்லங்க. அந்த ஸ்பேஸ் வந்து அதாவது வந்து அந்த லைன் இருக்குல்ல, அந்த ஃப்ளெக்ஸோட லைன் வந்து ஈக்குவலா அலைன் பண்றது தான் வந்து நம்ம அலைன் கன்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நான் வந்து ஃப்ளெக்ஸ் ராப் வந்து ராப் பண்ணியிருக்கேன். இதுல வந்துட்டு எனக்கு நான் ஹைட் நெறையா குடுத்தா தான் வந்து தெரியும். ஸோ வந்து ஹைட் வந்து ஒரு 600 பிஎக்ஸ் வந்து வச்சுக்கிறேன். நடுவுல வந்துட்டு இங்க வந்துட்டு அலைன் கன்டென்ட் வந்து குடுக்குறேன். அலைன் கன்டென்ட் வந்து என்னன்னு குடுக்குறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் குடுக்குறேன். ஸோ இங்க வந்து ப்ரௌசர்ல போய் என்ன ரவுன்றத ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்துருவோம். இப்ப இங்க பார்த்தீங்களா? இந்த இதுக்கும் இதுக்கும் நடுவுல வந்து ஸ்பேஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்ட்ரெச்ன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இந்த ஸ்ட்ரெச் ப்ராப்பர்ட்டி தான் வந்து டிஃபால்ட்டான ப்ராப்பர்ட்டி. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இங்க பாருங்க அந்த ஃப்ளெக்ஸ் அதோட லைன் வந்து எவ்வளோ தூரம் வந்து மேலேருந்து கீழ வரைக்கும் வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இதுதான் வந்து ஸ்ட்ரெச். நான் இத கமெண்ட் பண்ணேன். இதான் டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னேன். ஸோ டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டி கமெண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அதேதான் வந்து பை டிஃபால்ட்டா நடக்குது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அலைன் ஐட்டம்ஸ வந்து சென்டர் பண்றேன். அலைன் கன்டென்ட்ட வந்து சென்டர் பண்றேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா, மேல, கீழ அதுக்கு உண்டான நடுவுல வந்து இது வந்து அலைன் ஆயிடும். ஸோ நெக்ஸ்ட் அதே மாரி வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட், ஃப்ளெக்ஸ் எண்டுன்ற 2 ப்ராப்பர்ட்டி இருக்கு. 2த்தையுமே நம்ம வந்து பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளெக்ஸ் எண்ட் வச்சு பார்ப்போம். இப்ப ரெஃப்ரெஷ் பண்றேன். பார்த்தீங்களா? எண்ட்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். இதே மாரி நான் இப்ப ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் போட்டேன்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஸோ மேலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பார்த்தீங்களா? மேலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்ப இதுதான் வந்து அலைன் கன்டென்ட்டோட வந்து ஒரு அட்வான்டேஜ். ஃப்ளெக்ஸ் வந்து எவ்வளோ ஈஸியா இருக்குன்னு பார்த்தீங்களா? நம்ம இதையே வந்து நம்ம ஃப்ளோட்லயோ, பொசிஷன்ஸ்லயோ பண்ணணும்னா இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ நான் அதுக்கு ஒரு டேக் போட்டு, டிவ் போட்டு, ரிலேட்டிவ் போட்டு, அத நான் ஸ்டைல் பண்ணி ஃப்ளெக்ஸ்ல வந்து ரொம்பவே ஈஸியான ஒண்ணு. இதுதான் வந்து நம்ம வந்து இதுக்கு ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்றோம். நெறைய இடத்துல இண்டஸ்ட்ரியில வந்து ஃப்ளெக்ஸ் பிளஸ் இந்த ஜஸ்டிஃபை கன்டென்ட், அலைன் ஐட்டம்ஸ் இது 2ம் ரொம்ப யூஸ் பண்ணிட்டே இருப்போம். ஸோ வந்து அத வந்து நெறையா வந்து பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்போ வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டா எப்படி வந்து ஒரு கன்டென்ட்ட வந்து சென்டர் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். நான் இந்த ஓல்டு கோட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ரிமூவ் பண்ணா தான் வந்து ஒரு இதுவா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லேருந்து டெம்ப்ளேட்லேருந்து ஆரம்பிக்கிற மாரி ஆரம்பிப்போம். ஸோ இங்கேயும் வந்து நான் இந்த டிவ் டேக்கையும் வந்து தூக்கிருவேன். பட் ஆனா மறுபடியும் நம்ம வந்து ஒரு டிவ் வந்து ஒண்ணு போடணும். ஸோ டிவ்ல வந்து என்னன்னு வச்சுக்கலாம்னா, இந்த வாட்டி வந்து கிளாஸ் நேம் வந்து கண்டெய்னர்ன்னு வச்சுக்கலாம். ஸோ ஃப்ளெக்ஸ் கண்டெய்னர்ன்றது வேணாம். ஸோ நான் இங்க வந்துட்டு ஒரு பிளெயின் டிவ் ஒண்ணுமே இல்ல. ஒரு பிளெயின் டிவ் ஒண்ணு வச்சுக்கிறேன். ஸோ இங்க போயிட்டு நான் இப்ப என்ன பண்றேன்னா, டாட் கண்டெய்னர்ன்னு சொல்லி போட்டுடுறேன். அதாவது வந்து பெர்ஃபெக்ட்டா எப்படி சென்டர்னா, நான் வெர்டிகலாவும், ஹாரிசான்டலாவும் சென்டரா வந்து சொல்றேன். ஸோ ஓகே. இப்ப வந்து கண்டெய்னர் வந்து போட்டாச்சு. ஃபர்ஸ்ட்டு வந்து எடுத்தோனே நம்ம என்ன பண்ணணும், டிஸ்ப்ளே வந்து ஃப்ளெக்ஸ் போட்டுறணும். ஸோ வந்து ஃப்ளெக்ஸ் பத்தி பார்க்கறதுனால ஃபர்ஸ்ட்டு வந்து டிஸ்ப்ளே ஃப்ளெக்ஸ் போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சென்டர் பண்றதுக்கு நான் என்ன சொன்னேன், ஜஸ்டிஃபை கன்டென்ட்ட வந்து சென்டர் பண்ணிடணும். இப்ப அதே மாரி இது வந்து ஹாரிசான்டலா. இப்ப வெர்டிகலா எப்படி சென்டர் பண்றதுன்னா, அலைன் ஐட்டம்ஸ வந்து சென்டர் பண்ணிடணும். ஸோ இதுவும் வந்து சென்டர் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைட் வந்து ஒரு ஜென்ரலா வந்து ஒரு 300 பிஎக்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு பேக்கிரவுண்ட் கலர் ஒண்ணு வைக்கிறோம். பேக்கிரவுண்ட் கலர் வந்து ஓகே. இந்த வாட்டி வந்து அக்வா வைக்கலாம். ஸோ வச்சுட்டு இப்ப நான் அதே மாரி வந்துட்டு உள்ள ஒரு டிவ் போட்டிருக்கேன்ல, அந்த டிவ்வ நம்ம ஸ்டைல் பண்ணா தான் வந்து அது வந்து சென்டரா இருக்கா, இல்லையான்றது நமக்கு தெரியும். ஏன்னா உள்ள நம்ம எந்த கன்டென்ட்டுமே குடுக்கல.
ஸோ வந்து அத வந்து இது பண்ணிடலாம். இப்ப இதுக்கு வந்து ஒரு பேக்கிரவுண்ட் கலர் வந்து நமக்கு வேணும்ல. ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஒயிட் பேக்கிரவுண்ட் நான் சொன்னேன்ல F1 இது போட்டீங்கன்னா இது வந்து ஒயிட் கிடையாது. கொஞ்சம் அந்த பவுடர்ட் ஒயிட் அந்த மாதிரி கலர் வந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம உள்ள கண்டென்ட் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியணுன்றதுனால வந்துட்டு கலர் வந்து நான் ஒயிட்லேயே கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து ஒரு வித் வேணும். அது வந்து 100% கொடுக்காம 100%னா ஃபுல்லும் எடுத்துரும். ஸோ 100 px வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு ஹைட்டு ஒரு 100 px இருக்கட்டும். ஸோ ஓகே. இப்போ ப்ரௌசரில் என்ன ரெண்டர் ஆகுதுன்றதை போய் பார்த்துக்கலாம். ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இந்த இது வந்து ஹரிசாண்டலாகவும் வந்து சென்டராக இருக்குது. இந்த சைடில் உள்ள ஸ்பேஸும் இந்த சைடில் உள்ள ஸ்பேஸும் இந்த சைடில் உள்ள ஸ்பேஸும் இதுவாக இருக்குது. அதே மாதிரி வெர்டிக்கலாகவும் சென்டராக இருக்குது, அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுத்ததுனால. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து பண்ண முடியும். நான் இதுக்கு தான் வந்து எக்ஸாம்பிளோட காட்டினேன். ஜஸ்டிஃபை கண்டென்ட்டும் அலைன் ஐட்டம்ஸும் வந்து நம்ம திருப்பி யூஸ் பண்ணுவோன்றதுனால இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இமேஜை வந்து சென்டர் பண்ணி பார்க்குறது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஈஸியாக இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.